என்னுடைய குருத்துவ பணியை இன்னும் சிறந்த விதத்திலே ஆற்றுவதற்கு இந்த கல்வி எனக்கு உதவி செய்திருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. உங்களுடைய கடின பணியின் மத்தியிலும் ஒரு கலாநிதி பட்டமுறை நீங்கள் படித்து அதுவும் திருச்சபை சட்டவியலில் மிகவும் கடினமான ஒரு பாடத்தில் செய்திருக்கிறீர்கள். அது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய பாராட்டுகளை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றோம். இது அங்கு கற்க வருகின்ற இளம் குருக்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு நல்ல உதாரணமாக இருக்க வேண்டும். அவர்களும் படிக்க செல்கின்ற காலத்தை முழுமையாக திறமையாக சிறப்பாக படிப்பதற்கு இது நல்ல ஒரு முன் உதாரணமாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் தமிழ் கத்தோலிக்க செய்திலங்கா தொலைக்காட்சி TCNL TV என்ற ஒரு டிவியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். LBN கேபிள் சேவை மூலமாக இந்த டிவி சேவை நடத்தப்படுகிறது. இலங்கையின் வடபகுதியில் உள்ள மக்கள் ஓரளவானவர்கள் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தொலைக்காட்சிக்காகத்தான் நீங்கள் இப்போது இந்த பேட்டியை வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு முன்னதாக பிஷப் சௌந்தரம் மீடியா சென்டர் என்ற இந்த நிலையத்தின் வழியாக TCNLnet.com என்கின்ற ஒரு இணையதளத்தை ஆரம்பித்தோம். எங்களுடைய இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் சிலவற்றை கூட அந்த இணையதளத்தில் நாங்கள் போடுகிறோம். அது பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அது பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிந்திருக்கிறதா? அநேகமாக எங்களுடைய TCNLnet.com என்ற இணையதளத்தை பலர் பார்க்கிறார்கள். சிறப்பாக குருக்கள் அங்கு எங்களுடைய நாட்டை விட்டும் அவருடைய நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்கின்ற போது பார்க்கிறார்கள். அதனை விட எங்களுடைய தமிழ் கத்தோலிக்க மக்கள் ஆன்மீக பணியங்கள் இருந்து பார்க்கிறார்கள். அது பற்றி நீங்கள் ஏதாவது அறிந்திருக்கிறீர்களா என்று அறிய விரும்புகிறேன். இதை பற்றி அண்மையிலே நான் ரோமையிலே என்னுடைய நண்பர்கள் சௌர குருக்கள் மூலமாக அறிந்திருந்தேன். எனவே நானும் அதை பயன்படுத்தி சில அதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் தகவல்களை நான் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. உண்மையிலே நான் இங்கே இந்த சந்தர்ப்பத்திலே நான் உங்களுக்கு கூற விரும்புவது என்னவென்று சொன்னால், இப்படியான இந்த அணுகுமுறைகள் எல்லாம் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் தருகின்ற ஒத்துழைப்பாக நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது இன்றைய உலகிலே, நவீன உலகத்திலே இன்டர்நெட் மிக முக்கியமான ஒன்று. அதாவது டெலிவிஷன், தொலைக்காட்சி, இவைகள் எல்லாம் மக்களுடைய அன்றாட வாழ்வோடு பின்னி பிணைந்தவைகளாக இருக்கின்றன. நாங்கள் இன்றைய மக்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்படியான சாதனங்களை நாங்கள் தகுந்த முறையிலே நிறைவாக பயன்படுத்த பழக்க வேண்டும். அந்த விதத்திலே திருச்சபையினுடைய இந்த மறைபரப்பு பணிக்கு உங்களுடைய இந்த TCNL தொலைக்காட்சி நிறுவனம் இன்னும் சிறப்பான விதத்திலே தன்னுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த விளைவை நான் உங்களுக்கு தருகின்ற ஒரு சிறிய செய்தியாக இருக்கின்றது. புலம்பெயர் வாழ் தமிழ் மக்கள் எவ்வளவோ தூரம் இப்படியான சாதனங்கள் மூலமாகத்தான் எத்தனையோ செய்திகளை பெற்றுக் கொள்கின்றார்கள். அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலும் கூட இப்படியான சாதனங்கள் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை வளர்ப்பதிலே, ஆண்டவருடைய நற்செய்தியை, அதனுடைய பண்புகளை, மற்ற மதிப்பீடுகளை மக்களுக்கு எடுத்து செல்வதிலே சிறப்பாக பணியாற்ற முடியும். நீங்கள் உங்களுடைய நிலையத்தின் மூலமாக ஒளிபரப்புகின்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் அல்லது இறை வழிபாடுகள் அல்லது இப்படியான உரையாடல் கூட நம்முடைய கிறிஸ்தவ மக்களுக்கு நாங்கள் ஆற்றுகின்ற ஒரு பணி. இதுவும் ஒரு மறைப்பணி என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. கிறிஸ்து நமக்கு தந்த மறைபரப்பு பணியை காலத்தினுடைய தேவைகளுக்கு ஏற்ப நமக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களையும் நம்மிடம் இருக்கின்ற சாதனங்களையும் பயன்படுத்தி நாங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு அவருடைய நற்செய்திக்கு சான்று பகர அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த விதத்திலே இந்த TCNL தன்னுடைய சேவைகளின் மூலமாக, பணிகளின் மூலமாக ஆண்டவர் இயேசுவை மக்களுக்கு வழங்க அவர்கள் இன்னும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே என்னுடைய வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். TCNL தொலைக்காட்சி சேவைக்கு தாங்கள் வழங்கிய வாழ்த்துக்களுக்கும் அன்பான வார்த்தைகளுக்கும் நன்றி. முதலில் சொன்ன விடயத்தை நான் திருப்பியும் சொல்ல விரும்புகின்றேன். உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு, ஒரு பெரும் கொடை கிடைத்திருக்கின்றது. அந்த கொடைக்காக, நீங்கள் ஆற்றுகின்ற பணிக்காக யாழ் மறை மாவட்டம் பெருமை பெற்றுக் கொள்கின்றது. இலங்கையில் உள்ள எல்லா மறை மாவட்டங்களிலிருந்தும் இவ்வாறு ஒருவர் இந்த பணிக்காக தெரிவு செய்யப்படவில்லை. இருந்தாலும் யாழ் மறை மாவட்டத்துக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. தங்களுடைய பணி இன்னும் சிறப்பாக நடைபெறவும், தாங்கள் இந்த பணியிலும் முன்னேறி சிறந்த பதவிகளை வைத்து நல்ல பணியாற்றி, சிறப்பான விதமாக நல்ல பணியாற்றி எல்லோருக்கும் அன்பு சேவை புரியவும் வேண்டும் என்று TCNL தொலைக்காட்சி அன்பு நெஞ்சங்களின் வாழ்த்துக்களையும் சபங்களையும்
பாராட்டுக்களையும் தெரிவித்து நன்றி தெரிவிக்கின்றோம். நன்றி. நன்றி. வணக்கம்.